போன வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் 4th ஸ்டாண்டர்ட் என்னும் எழுத்தமில் வேர்ல்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்ற அந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஐ கேன் டூ முடிக்கிறோம். அந்த வேர்ல்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்ற யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஐ கேன் டூ இது வந்து 5th ஒர்க் புக்கில் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா பேஜ் நம்பர் 55 இருக்குது இந்த ஐ கேன் டூ. அட் த சேம் டைம் 4th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா இந்த ஐ கேன் டூ வந்து பேஜ் நம்பர் 63 இருக்குது. நாம் ஃபஸ்ட்டு 4th தான் முடிக்கிறது, எப்போவுமே 4th கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். எப்போவுமே நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி பிக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா பிக்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை படித்தாலே நமக்கு ஆன்சர் கிளிக் ஆகிடும். இந்த பிக்சரை பார்க்குறோம், 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. 2 men are sitting under the tree. 2 men are sitting under the tree. இதில் வந்து சிங்குலர் ப்ளூரலாக தான் நம்ம வந்து எவால்வேட் பண்ணுறாங்க. இப்போது 2 men வருமா 2 men வருமா? சிங்குலர்னா மேன், ப்ளூரல்னா மென். 2 வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளூரல். 2 men அப்படின்றதான் கரெக்டு. அதே மாதிரி இந்த பிக்சர் பார்க்குறோம், இங்கே 4 டக்ஸ் இருக்குது. இந்த கூஸ் கீஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ராஜன் ஹேஸ் மெனி கூஸ் இன் ஹிஸ் ஃபார்ம். நிறைய வாத்து உள்ளது அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. ராஜன் ஹேஸ் மெனி கீஸ் இன் ஹிஸ் ஃபார்ம். நிறைய வாத்துகள் உள்ளன. அப்போ இதுதான் கரெக்டு. There are 4 keys in the bunch. சாவி கொத்து பார்க்குறோம், 4 keys அப்படின்னு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டு. இது தவறு. 4 key இருக்குது, இதில் மிஸ்டேக். இது choose and write the correct rhyming word. rhyming wordனா ஃபினிஷிங் சவுண்ட் வந்து சேம் சவுண்டாக இருக்கும். cars, boom, face, history, fast, lime. இந்த வேர்டை படிக்கிறோம், இதோட எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறோம். விக்ட்ரி, ஹிஸ்ட்ரி. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர். நான் 1 2 3 போடுறேன், மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஃப்ரீ டைமில் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஜார்ஸ், கார்ஸ். ஜூம், பூம் 3. லாஸ்ட், ஃபாஸ்ட் 4. ப்ரைம், லைம் 5. ஸ்பேஸ், ஃபேஸ் 6. நமக்கு அதை ரீட் அவுட் பண்ணும்பொழுதே ரைமிங் சவுண்டு தெரியும். இதெல்லாமே ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். யூஆர் ஆல் இன் 4th ஸ்டாண்டர்ட். அப்படியே படித்து செய்கிறது. ப்ளூ கலர்னால் அரும்பு லெவல், பிகினிங் லெவல். நீங்களே படித்து நீங்களே செல்ஃபாக செய்யணும். விக்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜார்ஸ், கார்ஸ், ஜூம், பூம், லாஸ்ட், ஃபாஸ்ட், ப்ரைம், லைம், ஸ்பேஸ், ஃபேஸ். fill in the blanks with plural words. plural word-ஆல தான் fill பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ப்ளூரலை தான் டிக் பண்ண போகிறோம். The girl reads 2 books every day. The 4 boys play football in the park. I like to eat a lot of potatoes. All the lorries stopped near the pond. We should brush our teeth every day. Choose and write the rhyming words from the poem. Again rhyming word தான், சேம் சவுண்டில் முடிகிற வார்த்தைகள். I saw a snail as big as a whale. I saw a bee as huge as a tree. I saw a hare as strong as a bear. I saw a goat as long as a boat. But where did you see? Oh, I saw in a dream and woke up with a scream. அப்படியே லாஸ்டில் இருக்க வேர்டு எல்லாமே ரைமிங் தான். ஸ்னெயில், வேல், பீ, ட்ரீ, ஹேர், பேர், கோட், போட், ட்ரீம், ஸ்க்ரீம். இதில் ஏதாவது இவங்களே 5 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 5 பேர்ஸுமே எழுதிடலாம் நீங்கள் இந்த ஒரு லைன்லேயே. ஸ்னெயில், வேல். அதே மாதிரி ஒரு பேரையும் எடுத்து எழுதுங்க. பி, ட்ரீ. அதே மாதிரி 5 லைன்ஸ்லையும் எழுதிடுங்க. ஓகேவா? ரீரைட்னாலே மீண்டும் நம்ம எழுதணும். ரீரைட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் ப்ளூரல் வேர்ட்ஸ். அப்போ அவங்க ஏதோ மிஸ்டேக்காக கொடுத்துருக்குறாங்க, அந்த வேர்டு கொடுத்துருக்குறாங்க ப்ராக்கெட்டில், நம்ம அதை ப்ளூரலாக மாற்றி எழுதணும். த கபோர்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் புக்ஸ். இங்கேயே நம்ம ஃபில் பண்ணலாம் இது புக்ஸ் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரீரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படியே காப்பி பண்ணணும். த
cupboard was full of books அப்படின்னு எழுதணும் திரும்ப. அதே மாதிரி இந்த ஃபாலோயிங் 3 சென்டென்சஸுமே எழுதிருங்க. many women, women singular, women plural. அப்படியே மீண்டும் இதை அப்படியே காப்பி பண்ணிடணும், இதை எழுதக்கூடாது. நித்யா picked up 3 boxes. பாக்ஸோட plural boxes from the kitchen. The 4 oxen, oxோட plural oxen, are roaming around the pond. அப்படியே இந்த சென்டென்ஸை திரும்ப ரீரைட் பண்ணிடுங்க. Complete the poem using the clues. 4 க்ளூ கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு போயமை நாம் வந்து என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். பாப் பாப் பாப்கார்ன் ஃப்ரையிங் இன் த டேஷ். அப்போ இது வந்து நாம் வந்து க்ளூவை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சிருவோம். பாப் பாப் பாப்கார்ன் ஈட்டிங் இட் டேஷ். பாப் பாப் பாப்கார்ன் பட்டர் ஆன் த டேஷ். when I eat popcorn I cannot dash. Pop pop popcorn frying in the pot. Eating pop pop popcorn eating it hot. Pop pop popcorn butter on the top. when I eat popcorn I cannot stop. ஈவன் இதுவே வந்து ரைமிங் வேர்டு தான். பாட் ஹாட், டாப் ஸ்டாப். அடுத்து கிரேட் லெவல். ரீட் த பேசேஜ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஆன்சர். இதை படிச்சுட்டு கரெக்டான ஆன்சரில் ஃபில் பண்ணணும். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க, சிங்குலர் ப்ளூரல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவாலுவேஷன் வந்து சிங்குலர் ப்ளூரல் தான் எவாலுவேட் பண்ணுறாங்க. வேணி went to the market on Sunday. There she saw a lot of fresh fruits and vegetables. She bought some carrots, a cucumber, a வந்துட்டாலே அது சிங்குலர் தான், 2 drumsticks and some curry leaves. She also bought some bright red cherries and 3 bunches of grapes. There were many other shops in the market. In the market, she saw a few oxen eating the wasted vegetables on the road. இது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே கீவேர்டு இருக்குது. லாட் ஆஃப் அப்படின்னாலே நிறைய, அப்போ கண்டிப்பாக ப்ளூரல் தான். சம்முன்னாலும் ஒரு சிலது ப்ளூரல் தான். ஏன்னா ஒன்றே ஒன்று சிங்குலர். 2 ப்ளூரல் தான். சம் ப்ளூரல் தான். சம், 3, மெனி, ஃபியூ, இது எல்லாமே ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான். இப்போ 5th ஸ்டாண்டர்டோட ஒர்க் புக்கை பார்த்துடலாம். 5th வந்து ஐ கேன் டூ. சேம் நீங்களே பிக்சர் அப்சர்வ் பண்ணி நீங்களே சென்டென்ஸ் படித்து டிக் பண்ணிடலாம். த சைல்ட் பிளேஸ் ஹைட் அண்ட் சீக் இன் த பார்க். சைல்டுனா ஒரே ஒரு குழந்தை விளையாடுதா? கிடையாது. த சில்ட்ரன் பிளேஸ் ஹைட் அண்ட் சீக் இன் த பார்க். நிறைய குழந்தைங்க விளையாடுறாங்க. மெனி ஃபார்மர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு. a farmer is working in the field. இந்த பிக்சரை பாருங்கள், ஒரே ஒரு விவசாயி வேலை செய்கிறாரா? நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ many farmers. We can see a few men in the park. We can see a man in the park. ஒரு மனிதன் இருக்காங்களா, ஒரு சில பேர் இருக்காங்களா? few men. ஸோ இதாக வரும். Choose and write the correct rhyming word. ரைமிங் வேர்ட் ஆக்டிவிட்டி தான் இதுவும். ஹெல்த், ஃபார்மர், லுக், வார்ம், ஃப்ரீ, பாயில். பேக்கர், காயில், வெல்த், புக், ஃபார்ம், ட்ரீ. சேம் சவுண்ட். ஹெல்த், வெல்த். ஃபார்மர், பேக்கர். வெயிட் பண்ணி பார்ப்போம். லுக், புக். வார்ம், farm. Free, tree. Boil, coil. அப்போ farmer, baker.
நம்பர் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். இது கைடன்ஸ் தேவையே இல்லை, நீங்களே செல்ஃபாக செஞ்சுருக்கணும். fill in the blanks with plural words. அவங்களே சொல்லிட்டாங்க plural wordsனு. There are 6 wheels in the truck. I have a red pen. ஏன்னா இங்கே ஏ வந்திருக்கு. And 3 yellow pencils. இங்கே வரும் pencils. All the students are happy to go on a tour. There are 7 days in a week. The boy gave a bunch of flowers to his mother. Choose and write the rhyming words from the poem. இந்த poemலேருந்து rhyming words select பண்ண சொல்கிறாங்க. Ponni had a doll who was sick. So she called the doctor to be quick. The doctor came with his bag and a hat. He knocked at the door with a tat. He looked at the doll and shook his head and said, Ponni, put her straight to bed. He wrote on a pad for a pill and gave Ponni the bill. Pill, bill, head, bed, hat, tat, sick, quick. இதெல்லாம் அப்படியே ஒரு செட்டாக ரைமிங் வேர்ட்ஸு. இது அப்படியே எழுதிடலாம். நான் ஒன்று மட்டும் எழுதி காமிக்கிறேன். சிக், குயிக், இது ஒரு பேர். ஹேட், டாட், ஹெட், பெட், பில், பில். அடுத்தது choose and fill in the blanks. There are 2 dash in the kitchen. 2 வந்துட்டாலே அது plural தான். 2 knives, கத்திகள். My classroom has 10 broken benches. Sheila has a cat and a dog. இங்கே ஏ வந்திருக்கலையே, அப்போ சிங்குலர். He played in the rain. Now his feet are cold. மழையில் விளையாண்டதெல்லாம் அவனோட பாதங்கள் வந்து கோல்டாக இருக்குது. ஃபீட்னா ப்ளூரல். Many children, many வந்துட்டாலே அது plural தான். Many children like to eat ice cream. Complete the poem using the clue. Snow, ring, glass, feet. All I can do. I can hear the birds sing. I can hear the phone ring. I can see a black crow. I can see the white snow. I can smell the roasted meat. I can smell your dirty feet. I can touch the soft grass. I can touch the smooth glass. Rhyming words காக கொடுத்திருக்காங்க. Read the passage and fill in the blanks with the correct answers. Singular, plural தான். David lives on a farm with his family. டேவிடுக்கு ஒரு ஃபேமிலி தான் இருக்கும். ஃபேமிலி. He lives in a small house. ஏன்றதால சிங்குலர். He has a lot of animals in his house. 2 little rabbits, 3 big ducks, 5 fat lambs and a cow. He helped his parents in the farm. He has a white horse. ஏ வந்திருக்குதால சிங்குலர். Also he likes to ride the horse every day. Okay, next video my first diary answers பார்க்கலாம். Thank you.